Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 6th standard term 2 English Unit 2 ஓட book back question answers பார்க்கலாம். So Unit 2ல நமக்கு trip to ஊட்டி கொடுத்திருக்காங்க. So இதில் நமக்கு pros trip to ஊட்டி தான். So warm upல நம்மளுக்கு work in groups, look at the picture, describes them. So இந்த picture பார்த்து அதை describe பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி போட்டிங் போகிற மாதிரி இருக்குது. ஸோ த ஆன்சர் பார்க்கலாம். ஸோ தி ஆன்சர் இஸ், இன் த ஃபர்ஸ்ட் பிக்சர் வி see a family is rowing in a boat. We also see birds flying at a distance above the water. It looks a வெரி பியூட்டிஃபுல் சீன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பிக்சரில் வந்து ஒரு ஃபேமிலி படகு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இது மேலே வந்து ஒரு சில பறவைகள்லாம் பறந்து போயிட்டுருக்கு, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இமேஜ், ஸோ ஸ்கூல் கிரவுண்டில் விளையாண்டுருக்க மாதிரி இருக்குது. ஆன்சர் பார்ப்போம். ஸோ இந்த செகண்ட் பிக்சர், தெர் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் playing on the ground. It seems that they are spending their time happily. ஸோ என்னது, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டைமை ஹாப்பியாக இந்த கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் கிரவுண்டில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி பிக்னிக் மாதிரி இருக்குது. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ a small picnic is painted in the third picture. A lady is sitting on a mat and is drinking tea. Father and son ஆர் பிளேயிங் அ பால் கேம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு லேடி வந்து இது வந்து ஒரு ஸ்மால் பிக்னிக்கை பற்றி இருக்குது. இந்த ஒரு லேடி வந்து மேட்டில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்ருக்காங்க. அடுத்து என்னது, அந்த ஃபாதரும் சன்னும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பாலில் கேம் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஸோ பீச் மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ், த ஃபோர்த் பிக்சர் இஸ் அ sea coast at Mahabalipuram. There are children playing on the sand. Some are lying and sitting on the sand. Children are looking at the sea. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்கள என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு மகாபலிபுரத்தில் இருக்க ஒரு sea coast ஏரியா. ஸோ இதில் குழந்தைங்க ஒரு சிலர் மணலில் படுத்துட்ருக்காங்க, விளையாண்டுருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு என்ன குழந்தைங்களாம் கடலோட அழகை ரசிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. Now discuss the following questions in pairs and share your ideas with the class. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வுட் யூ லைக் டு கோ ஃபார் அ பிக்னிக். ஸோ நீங்கள் பிக்னிக் போனால் எங்கே போக விருப்பப்படுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், ஐ வுட் லைக் டு கோ டு வண்டலூர் ஜூ ஃபார் அ பிக்னிக். ஸோ நான் பிக்னிக் போனால் வண்டலூர் ஜூ போகணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ யூ கேன் ரைட் வேர் எவர் யூ லைக். செகண்ட் ஒன், வுட் யூ லைக் டு கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னு விருப்பப்படுவீங்களா இல்லை பேரண்ட்ஸோடு போகணுன்னு விருப்பப்படுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், ஐ வுட் லைக் டு கோ வித் மை பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸோடு போனால் நல்லாயிருக்கும். ஸோ பிக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பேரண்ட்ஸோடு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். தேர்ட் கொஸ்டின், ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் அ பிக்னிக். ஸோ நீங்கள் பிக்னிக் போனால் உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், picnic is a short visit to a place like Vandalur Zoo. So we would take lunch and snacks with us and a few bed sheets to spread on the land. We would take a few water bottles and a binocular to see the animals and birds which are at a long distance. என்ன சொல்கிறாங்க, ஸோ பிக்னிக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் விசிட். ஸோ வண்டலூர் ஜூ அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்க்கு போகிறது, கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்க பிளேஸுக்கு போகிறது. ஸோ நாங்கள் போனால் ஸோ லன்ச் எடுத்துப்போம். ஸோ ஒன் டைம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ், பெட்ஷீட்ஸு, பைனாக்குலர், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஒய் டூ வி அரேஞ்ச் எஜுகேஷ்னல் ட்ரிப் இன் ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூலில் ஏன் எஜுகேஷ்னல் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இன் தி ஆப். லெட் மீ ஷோ யூ. So the answer is, we visit industrial places to see how things are produced in industries like cement, cloth, biscuits, etc. We visit historical places like Mahabalipuram and Tanjore and know the ancient arts and culture. All these things are related to what we actually study in the class. We gain knowledge and get inspiration through such educational ட்ரிப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூலில் எதுக்காக இண்டஸ்ட்ரியல் விசிட், அதாவது எஜுகேஷ்னல் ட்ரிப் வைக்கிறாங்க அப்படின்னா,
ஸோ லைக் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் லைக் சிமெண்ட்டு, க்ளோத்து, பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் இங்கெல்லாம் எப்படி திங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு கற்றுக்குறோம். ப்ளஸ் எந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மகாபலிபுரம், தஞ்சாவூர் இல்லை பிக் டெம்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நம்மளுடைய கல்ச்சர் இருக்கிற பிளேஸுக்கு போகிறோம். அப்படி போகிறதுனால நம்ம புக்கில் என்ன படிக்கிறோமோ அது தாங்க விசிட் பண்ணுறோம். அதனால நம்ம நிறையா கற்றுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் reading. Again, read the following question and answer them. First question, where did the boys and girls go? So அந்த பசங்களும் பொண்ணுங்களும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is the boys and girls went to Ooty. So அவங்க ஊட்டி போனாங்க. Second one, why did Muthu say that he could walk along its side? So ஏன் முத்து வந்து அவங்களோட சேர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ட்ரெயின் வாஸ் மூவிங் வெரி ஸ்லோலி. ஸோ முத்து செட் தட் ஹீ குட் வாக் அலாங் இட்ஸ் சைட். ஸோ ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் அதனோட சேர்ந்து தன்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட் ஒன், why did the girls snigger? ஸோ அந்த கேர்ள்ஸ் ஏன் ஸ்னிகர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி டீச்சர் ஆஸ்க்ட் முத்து இன் அ ஃபர்ம் வாய்ஸ் டு கோ பேக் டு ஹிஸ் சீட் அட் ஒன்ஸ். ஸோ தி கேர்ள்ஸ் ஸ்னிகர்ட். ஸோ அந்த டீச்சர் வந்து முத்துவை நல்ல ஸ்டிஃபான வாய்ஸில் என்னது உன் சீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்னிக்கர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Next, discuss and answer the following questions. So first question, why did the girl scream? ஏன் அந்த பொண்ணு கத்துனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is there were monkeys racing all along the tracks. One of the monkeys tried to snatch a banana that a girl had in her hand, so she screamed. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ அங்கே நிறையா மங்கீஸ் வந்து அப்படியே ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருந்துச்சு. அதில் ஒரு மங்கி வந்து ஒரு பொண்ணோட கையில் இருந்த பனானாவை வாழைப்பழத்தை எடுக்க பார்த்துச்சு, அதனால அந்த பொண்ணு வந்து கத்துனா. நெக்ஸ்ட் ஒன், why did முத்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் தி ட்ரெயின்? ஏன் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயினை விட்டு வெளியே போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Muthu and his friends stepped out of the train to know why the train stopped suddenly. ஸோ முத்துவும் அவனோட ஃப்ரெண்டும் ஸோ ஏன் ட்ரெயின் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கீழே இறங்கி போனாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் தி ப்ளூ மவுண்டைன். ஸோ ப்ளூ மவுண்டைனோட பியூட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. So the answer is the scene outside was beautiful with the purple blue mountains. They formed a lovely backdrop to the green fields and tea estates. ஸோ அந்த பர்பிள் ப்ளூ மவுண்டைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த முன்னாடி இருக்க அந்த க்ரீன் டீ எஸ்டேட்ஸுக்கு ஒரு நல்ல பேக்ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாய் ட்ரெயின் செக்ஷன் 3 திங்க் அண்ட் ஆன்சரில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த ட்ரிப் அ மெமோரியல் ஒன்? ஸோ எது இந்த ட்ரிப்பை ரொம்ப மெமரபிளாக ஆக்குச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி பேபி எலிஃபண்ட் சிட்டிங் ஆன் த ட்ராக் வாஸ் காக்ஸ்ட் பை தி என்ஜின் டிரைவர் பட் இட் டிட் நாட் மூவ். Muthu went up to the baby with a bunch of bananas. It moved to eat it. But Muthu moved backward. Now the baby elephant was out of the track. This event made the trip a memorable one. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த பேபி எலிஃபண்ட் வந்து அந்த ட்ராக்கில் வந்து ட்ரெயின் ட்ராக்கில் உட்காந்துருச்சா, அதுதான் இருக்கிறதுலே ஃபன்னியான ரொம்ப மெமரபுளான ஒன்று. ஏன்னா அந்த பேபி எலிஃபண்ட் அங்கே உட்காந்துட்டுச்சு, நம்ம ட்ரெயின் இன்ஜினியர் இருக்கார்ல அவர் போய் அதை துரத்தும் போது அது போகலை. அப்புறம் நம்ம முத்து போய் ஒரு சில பனானாஸ் கொடுத்து அதை வெளியே வர வச்சான். ஸோ அது வந்து ஒரு மெமரபிள் ஒன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் டஸ் த ஃப்ரேஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மீன்? எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் யூஸிங் முத்துஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன, அந்த முத்து ஆக்ஷனில் அது எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஃப்ரேஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மீன்ஸ் தட் the ability to take the right action at the time of critical moment. Muthu with his presence of mind made the baby elephant
கெட் அவுட் ஆஃப் தி ட்ராக். என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஆன கிரிட்டிக்கல் டைமில் நம்ம ஒரு சரியான ஆக்ஷன் எடுக்கிறது தான் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். லைக் முத்து வந்து அந்த ஒரு சர்டைனாக திங்க் பண்ணி அந்த பேபி எலிஃபெண்ட்டை வந்து அந்த ட்ராக்கை விட்டு வெளியே வர வச்சாங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. Third question, what is the difference between this toy train and a normal train? ஸோ நார்மல் ட்ரெயினுக்கும் இந்த டாய் ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் a normal train rushes very fast and so we can't see and enjoy the scenery and the landscape. The toy train moves very slowly, so we are able to notice the wide windswept tea estates, cloud-covered mountains or the swaying trees. ஸோ நார்மல் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அதனால் நம்ம சுற்றி இருக்கிற சீனரிஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. பட் டாய் ட்ரெயின் வில் கோ வெரி ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக போகும், அதனால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த டீ எஸ்டேட்ஸ் எவ்ரிதிங் we can see. நெக்ஸ்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் சூஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மெர்லின் வாஸ் த்ரில்ட் வென் தி ஸ்கூல் அரேஞ்ச் தி ட்ரிப் பிகாஸ். ஸோ மெர்லின் வந்து ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க ஸ்கூல் வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணதுக்கு ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ ஹேட் ஹர்ட் அபவுட் தி பியூட்டிஃபுல் ஜேர்னி பை தி டாய் ட்ரெயின். ஸோ த ஆன்சர் பி என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த டாய் ட்ரெயினில் போகிற ஒரு நல்ல ஜேர்னியை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க. செகண்ட் ஒன், த டீச்சர் ஆஸ்க் த சில்ட்ரன் டு டேக் தேர் சீட் பிகாஸ் டேஷ். ஸோ டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட சீட்டில் உட்கார சொன்னார், ஏன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். ஸோ த ஆன்சர் இஸ் த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். ட்ரெயின் மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து டீச்சர் எல்லாத்தையும் உட்கார சொன்னாங்க அவங்களோட சீட்டில். தேர்ட் ஒன், கீதா மேடம் குட் நாட் ஸ்டாப் தி சில்ட்ரன் ரன்னிங் அவுட் ஆஃப் தி ட்ரெயின் பிகாஸ் தே டேஷ். ஸோ கீதா டீச்சர்னால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த டாய் ட்ரெயினை விட்டு வெளியே போகிறத, ஏன்னா. ஸோ தி ஆன்சர் இஸ் wanted to see what had happened. ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வெளியே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க விரும்பினாங்க. ஃபோர்த் ஒன், the people were making all kinds of sounds because. ஸோ அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் வந்து எல்லா சவுண்டும் மேக் பண்ணாங்க, ஏன்னா. ஸோ தி ஆன்சர் இஸ் they wanted to move the baby elephant out of the track. அந்த ட்ராக்கை விட்டு அந்த பேபி எலிஃபென்ட் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சாங்க, அதனால எல்லோரும் சத்தம் போட்டாங்க. Next, fifth one, we do not really see the landscape from a normal train because the dash. ஸோ நம்ம நார்மல் ட்ரெயினில் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்க முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட். என்னது, ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகும். நெக்ஸ்ட், ரீகால் மெர்லின்ஸ் மெமரிஸ் அண்ட் கம்ப்ளீட் தி ஸ்டோரி மேப். ஸோ மெர்லினோட மெமரி ரீகால் பண்ணி ஸ்டோரி மேப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மெர்லின்ஸ் கிளாஸ் டீச்சர் அரேஞ்ச் எ ட்ரிப் டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தே வென்ட் டு ஊட்டி பை தி டாய் ட்ரெயின். ஸோ அவங்க ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் போனாங்க. நெக்ஸ்ட், தே ஃபவுண்ட் மங்கி ரேசிங் ஆல் அலாங் தி ட்ராக்ஸ், நாட் டைரக்ஸ், அந்த ஒய் கட் பண்ணிடுங்க, ஆல் அலாங் தி ட்ராக்ஸ். நெக்ஸ்ட், எ மங்கி ஸ்நாச்ட் எ பனானா ஃப்ரம் அ கேர்ள். ஒரு மங்கி வந்து அந்த ஒரு பொண்ணுகிட்டருந்து பனானா எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட், த ட்ரெயின் ஸ்டாப்ட் with a loud thud. The train stopped with a loud thud. ஸோ திடீர்னு ட்ரெயின் வந்து நின்றுச்சு. நெக்ஸ்ட், a baby elephant was sitting on the track. Muthu had the presence of mind to get the baby out of the tracks. ஸோ ஒரு பேபி எலிஃபெண்ட் வந்து ட்ராக்கில் உட்காந்துருச்சு. ஸோ முத்து ஒரு நல்ல ஐடியா வச்சுருந்தான் அந்த பேபி எலிஃபெண்ட்டை இந்த ட்ராக்கை விட்டு வெளியே வர்றதுக்காக. It was a memorable trip for everyone. So next, there is difference traveling in normal fast train and the toy train. ஸோ என்ன சொல்கிறாங்க, நார்மல் ட்ரெயினுக்கும் டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே அங்கே டி எக்ஸ்ட்ரா வந்திருக்க கட் பண்ணிடுங்க. தே வேர் ஏபிள் டு என்ஜாய் தி பியூட்டி அவுட் சைட் ஒன்லி வைல் ட்ராவலிங் பை தி டாய் ட்ரெயின். ஸோ என்னது, அவங்க வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்போட அழகை வந்து டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுனால தான் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் complete the words by reading their meaning. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் படித்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கேட்சிங், எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபைனலாக ஏஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்பெக்டாக்குலர். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்பெக்டாக்குலர். செகண்ட் ஒன் thrilled. ஸோ thrilled அப்படின்னு என்னது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் எக்ஸைட்டட். தேர்ட் ஒன் டேஸ்டி, டீல ஸ்டார்ட் ஆகிருக்கு, எஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன சொல்லுவோம், டெலிஷியஸ், டெலிஷியஸ் ஃபுட் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ தி ஆன்சர் இஸ் டெலிஷியஸ். ஃபோர்த் ஒன் ஷவுட், சத்தம் போடுறது, எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீம், ஸோ ஸ்க்ரீம்னாலும் கத்துறது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்க்ரீம். ஃபிஃப்த் ஒன் அஃப்ரைட், அஃப்ரைட்னா பயப்படுறது, எஃப்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஃப்ரைட்டன்ட், ஃப்ரைட்டன்னாலும் பயப்படுறது. ஸோ நெக்ஸ்ட் சிலபிள், சிலபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எ சிலபிள் இஸ் அ யூனிட் ஆஃப் சவுண்ட் இன் அ வேர்ட். ஈச் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வவல் சவுண்ட். எக்ஸாம்பிள், த வேர்ட் வாட்டர் ஹேஸ் 2 syllables, வாட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்க, சிலபிள் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட யூனிட், அது ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து ஒரு வவல் சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படிங்கிறத வாட்டர் அப்படின்னு ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ நவ் நம்மளை சிலபிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ லைக் wonderful, wonderful. So 3 syllable word. Next behind, behind. So behind. Next one bananas, 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 bananas. Okay, next one excitement, excitement, excitement. Next one snatch. ஸோ இந்த வேர்டில் வந்து நம்ம எங்கேயும் பாஸ் பண்ண மாட்டோம், இச் அப்படி சொல்ல மாட்டோம், ஒரே ஒரு வவல் தான் இருக்குது. ஸோ ஸ்நாட்ச். நெக்ஸ்ட் விண்டோஸ், விண்டோஸ். ஸோ 2 syllable. நெக்ஸ்ட் ஒன் தட், தட். ஸோ ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, தட் சிங்கிள். நெக்ஸ்ட் எவ்ரி ஒன், எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒன், எவ்ரி ஒன். 3 syllable word. So next, listen to your teacher reading a passage on Udayamandalam, the Queen of Hill Station. Udagamandalam, the Queen of Hill Stations. Tick the appropriate answer. So Udagamandalatha பற்றி மிஸ் படிப்பாங்க, அதை கேட்டு அதுக்கான ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. First one, Udagamandalam is located in the Western Ghats zone at an altitude of. ஸோ உதகமண்டலத்தோட அல்டிடியூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 2240 meters. 2240 meters. Second one, centuries ago உதகமண்டலம் was called dash. ஸோ ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து உதகமண்டலத்தை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஒத்தைக்கால் மண்டு, ஒத்தைக்கால் மண்டு. ஸோ நெக்ஸ்ட் third one, the maximum summer temperature of Udagamandalam is. ஸோ உதகமண்டலத்தில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி சம்மரில். ஸோ தி ஆன்சர் இஸ் 21 degree Celsius. Fourth one, உதகமண்டலம் was inhabited by tribals called. ஸோ உதகமண்டலத்தில் இருக்க ட்ரைபல்ஸ் பேர், ட்ரைபல்ஸ் அப்படின்னா மலைவாழ் மக்கள். ஸோ மலைவாழ் மக்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தோடா. Next, fifth one, Ooty was the summer capital of the dash during the British rule. ஸோ பிரிட்டிஷ் ரூலில் எதோட கேபிட்டலாக ஊட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் சம்மர் கேபிட்டலாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி. நெக்ஸ்ட் டாபிக் பிக்டோகிராமர். பிக்டோகிராமரில் நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். He opens the door and enters the room. Kanyakumari Express departs at
15 PM. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட் வந்து அயன் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். லைக் எல்லா மேக்னெட்டுமே அயனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். அதனால் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதுவோம். சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கும்போது அதில் சப்ஜெக்டும் வர்பும் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பி ஃபார்ம் வேர்பு ஹேவ் ஃபார்ம் வேர்பு யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் வேர்ப். ஸோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் தேர்ட் பர்சன் நம்ம வேர்ப் கூட எஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே அட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க. சேம் ஃபார் ஹீக்கு ஓப்பன்ஸ் என்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ட்ஸ் எஸ் சேர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம்ஸ் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். ஸோ ஒரு ஃபேக்ட், அது எல்லா டைம்லேயும் அப்படியே தான் இருக்கும். எல்லா மேக்னெட்டும் வந்து கண்டிப்பாக அயனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பர்மனெண்ட் சிச்சுவேஷன். ஸோ ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக அது பர்மனெண்ட்டாக இருக்குது. லைக் ஐ லிவ் இன் சென்னை. ஸோ நம்மளோட பிளேஸ், நம்மளோட நேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸோ இன்றைக்கி ஒரு நேட்டிவ் நாளைக்கு ஒரு நேட்டிவ் அப்படி கிடையாது. லைக் வி மே ஷிஃப்ட், நம்ம மாறி மாறி போவோம். பட் நம்ம நேட்டிவ் அப்படிங்கிறது அது மாறாது, அதே இடம் தான், நம்ம பிறந்த இடம். ஸோ லைக் ஐ லிவ் இன் சென்னை, லைக் தட் வி கேன் ரைட். நெக்ஸ்ட் சி எக்ஸ்ப்ரெஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்கிறது, அதை வந்து நம்ம லைக் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லுவோம். ஸோ லைக் ஹீ ஓப்பன்ஸ் த டோர். ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறான். அண்ட் என்டர்ஸ் த ரூம்குள்ளே என்டர் ஆகிறாங்க, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு விஷயம் ரெகுலராக நடக்கிறது, ஹேபிட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டு யூஸ் பண்ணி சொல்லுவோம். லைக் ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30. ஸோ ரவி ஸ்கூலுக்கு 8:30 AM போவான். ஸோ நான் டெய்லியும் 6 o'clock எழுந்திரிப்பேன். அந்த மாதிரி ஹேபிச்சுவலாக ரெகுலராக நடக்கிற விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ். ஸோ ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ் வந்து சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரும். ஸோ லைக் தட் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. ஸோ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து சரியாக 5:15க்கு டிபார்ட் ஆகும் அப்படிங்கிற ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். பட் கண்டிப்பாக நடக்கும்ல, அதை வந்து சொல்கிறோம். வெங்கட் வில் லீவ் தி கிளாஸ் ஆஸ் சூன் ஆஸ் அன்பு அரைவ்ஸ். ஸோ வெங்கட் வந்து அன்பு வந்ததும் போயிடுவான். ஸோ அன்பு போயிடுவான், அது வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயங்கள் ஃப்யூச்சரில். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ். ஸோ ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் அப்படிங்கிறது கண்டினியூஸ். ஸோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது, ஸோ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன், அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. ஸோ நீ என்னை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மை கிராண்ட் ஃபாதர் ஈஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. ஸோ அவர் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் படிக்கல, அவர் ஆல்ரெடி படிக்கிற ஆரம்பித்தார், இப்போ படிச்சுட்ருக்காரு. திஸ் ஒன் நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் நவ். ஸோ இப்போது ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்குது, ஆனால் அது நடந்து முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லுவோம். லைக் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அனாயிங் ஹேபிட். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதே வந்து நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் யூஸ் பண்ணி சொல்லலாம். லைக் யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் இன் த கிளாஸில் நீ எப்போவுமே பேசிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னாலும் சொல்லுவாங்களே. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட். ஸோ ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ டெஃபினட்டாக நடக்கும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. ஸோ நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சென்னை விசிட் பண்ணுறாரு. ஸோ ஃப்யூச்சர் டைமிங்கில் தான், பட் கண்டிப்பாக நடக்கும், சர்டைனாக நடக்கும் அப்படிங்கிற டைமில் நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் யூஸ் பண்ணலாம். Next, read the sentence given below. Does the action happen every day or is it happening at this moment? ஸோ இதை படித்து இந்த ஆக்ஷன் எவ்ரிடே நடக்குமா இல்லை அட் திஸ் மொமெண்ட்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தீபா வாட்டர்ஸ் தி பிளான்ட்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ அவள் டெய்லி மார்னிங் வந்து பிளான்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றுவா அப்படிங்கிறாங்க. அது எவ்ரிடே ஆக்ஷன். ஸோ நம்ம பக்கத்தில் எவ்ரிடே எழுதிக்கிறோம். செகண்ட் ஒன், எ ட்ரையாங்கிள் ஹேஸ்
3 சைட்ஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி 3 சைடு, நாளைக்கு 4, நாளான்னைக்கு 5 அப்படி இருக்குமா? இல்லை, எப்போவுமே ட்ரையாங்கிள்னால் அது 3 சைட்ஸாக, அது எவ்ரிடே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சந்தியா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ சந்தியா லெட்டர் எழுதிட்டு இருக்கா. ஸோ அவள் இன்றைக்கி லெட்டர் எழுதுவான், நாளைக்கு எழுதுவான், டெய்லி எழுதிட்டே இருப்பாளா? ஸோ எப்போ வேணால் எழுதுவான். ஸோ இப்போ நான் எழுதிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். ஸோ சில்ட்ரன் எல்லாம் வந்து கார்டனில் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸோ அவங்க மேபி டெய்லியும் விளையாடலாம், நாளைக்கு விளையாடாமல் போகலாம், நாளான்னைக்கு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் நடக்கலாம் இந்த ஆக்ஷன். ஸோ இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ we can write happening at this moment. ஃபிஃப்த் ஒன், I go to school regularly. ஸோ நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ இது எவ்ரிடே நடக்கிற ஆக்ஷன். ஸோ நம்ம எவ்ரிடே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், read the sentence given below and circle the verbs appropriately. ஸோ இந்த சென்டென்ஸை படித்து சரியான வேர்பை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் டேஷ் ஐஸ்கிரீம் லைக் ஆர் லைக்ஸ் கேட்டிருக்காங்க. சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ இட் இஸ் ப்ளூரல். ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம கண்டிப்பாக வெர்பு கூட எஸ் சேர்த்தவே கூடாது. அது வந்து வெர்பு அப்படியே தான் இருக்கணும். ஸோ லைக் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வி வில் சர்க்கிள் லைக். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லைக். செகண்ட் ஒன், பேர்ட்ஸ் ஈஸ் ஃப்ளையிங் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ ப்ளூரல் கீஸ் வருமா? வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர் ஃப்ளையிங். தேர்ட் ஒன், த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் தி பேஷண்ட். ஸோ டாக்டர் வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டாக்டர், சிங்குலர். ஸோ வி ஆர் யூஸிங் இஸ் ட்ரீட்டிங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரீட்டிங். ஃபோர்த் ஒன், அவர் ஸ்கூல் இஸ் கமென்சிங் ஆர் கமென்சஸ் அட் 9 in the morning. ஸோ ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் அன் எவ்ரிடே ஆக்ஷன். ஓகே, அதனால் நம்ம அதை கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசண்ட்டில் எழுதணும். ஸோ கமென்சஸ் தான் கரெக்ட் ஒன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கமென்சஸ். ஃபிஃப்த் ஒன், த ஃப்ளாரிஸ்ட் செல் ஆர் செல்ஸ் ஃப்ளவர் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். ஸோ பூக்காரங்க வந்து பூ விற்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி பூ விற்பாங்க, நாளைக்கு வேறு ஏதாச்சும் விற்பாங்க, நாளானிக்கு இன்னொன்று விற்பாங்கன்னு இல்லை. பூக்காரங்கன்னா பூ விற்கிறவங்கள தான் நம்ம பூக்காரன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ த ஆன்சர் இஸ் செல்ஸ். Next one, Vimala and Srinath have met after a long time. Read the conversation given below and complete the dialogue. Role play the situation with your own words. ஸோ விமலாவும் ஸ்ரீநாத்தும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனை படித்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு ரோல் ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் விமலா என்ன சொல்கிறாங்க, ஹலோ ஸ்ரீநாத், ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம், வேர் ஆர் யூ ரஷ்ஷிங் ஆஃப். ஸோ ஹலோ ஸ்ரீநாத், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கவே இல்லை, எங்கே ஓட்டிகிட்ருக்கேன், எங்கே கிளம்பி அவசரமாக போயிட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீநாத், ஐ ஆம் ரஷ்ஷிங், தட் இஸ் நாட் விஎம், அது ஐஎம். ஸோ ஐ ஆம் ரஷ்ஷிங் டு த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறான்னா ரொம்ப அவசரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். செகண்ட் விமலா இஸ் ஆஸ்கிங், ஒய் ஆர் யூ கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் ஆர் யூ இல். ஸோ ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறேன், உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீநாத் வந்து, நோ, ஐ ஆம் கோயிங் டு see my friend. ஸோ ஐ ஆம் கோயிங் டு, ஓகே, நோ ஐ ஆம் கோயிங் டு see my friend. ஸோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்க விமலா, ஓ வாட் ஹேப்பன் டு ஹிம், ஓ என்ன ஆச்சு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீநாத் வந்து, he got his knee fractured. லீயில் நீ முட்டிங்கால், ஓகே, he got his knee fractured. ஸோ அவனுக்கு முழங்கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ விமலா வந்து, ஓகே, ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ. ஸோ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ரீநாத், எஸ் ஐ எம் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. அகெயின் விமலா, ஸோ யூ ஆர் இன் அ ஹரி, மீட் யூ டுமாரோ, டேக் கேர். ஸோ நீ அவசரத்தில் இருக்கிறேன்னு தெரியுது, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், பாய் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்ரீநாத் இஸ் சேயிங் பாய் அண்ட் தே ஆர் மூவிங். நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் they have developed past, present, future, like that they have there. ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ மெர்லின் went to ஊட்டி last week. Once there lived a farmer, he had 4 sons. ஸோ மெர்லின் வந்து ஊட்டிக்கு போன வாரம். அடுத்து என்னது, ஒரு ஊரில் ஒரு காலத்தில் ஒரு ஃபார்மர் இருந்தார், அவருக்கு 4 பசங்க இருந்தாங்க. இந்த மாதிரி கதை சொல்லுவோம்ல,
ஸோ லைக் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக், ஷேக்ஸ்பியர் ரோட் தி டெம்பஸ்ட். ஸோ மெர்லின் வந்து லாஸ்ட் வீக் ஊட்டி போனால் ஷேக்ஸ்பியர் டெம்பஸ்ட் எழுதியிருக்கார். இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ அதை நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ். ஷீ போர்டட் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டோரிஸில் இருக்கிற ஆக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லும்போது ஸோ அந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம், சிம்பிள் பாஸ்ட். ஸோ ஷீ போர்டட் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ட்ரெயினில் ஏறி அவளோட ஃப்ரெண்ட்ஸை தேடி பார்த்தா. நெக்ஸ்ட் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் கொடுத்துருக்காங்க. When I entered this room, the telephone was ringing. When I entered the room, the telephone was ringing. ஸோ நான் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரிங் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் ஆல் டே. ஸோ மாலதி வந்து அந்த நாள் ஃபுல்லாக அந்த பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர்லேப்பிங் ஆக்ஷன், லைக் ஓவர்லேப்பிங் சைமல்டேனியஸில் சேம் டைமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது சேம் டைமில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ என்டர் த ரூம், த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங். ஸோ நான் ரூமில் என்டர் ஆன அந்த டைமில் என்னது, when I entered the room, the telephone was ringing. ஸோ நான் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது டெலிஃபோன் ரிங் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஸோ ஒரு விஷயம் பாஸ்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை, பாஸ்டில் இருந்த ஹேபிட் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணலாம். லைக் அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து அந்த காலத்தில் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ அருண் வந்து ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவான், இப்போ சாப்பிட்றது இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எம்ஃபசைஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன். ஸோ ஒரு அந்த டைமிங்கை வந்து எம்ஃபசைஸ் அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக, இதுதான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணி காட்டும்போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். லைக் மாலதி வாஸ் வாட்டரிங் தி பிளான்ட்ஸ் ஆல் டே. ஸோ அவள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தாள். அவள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் ஊற்றி இருந்துக்க மாட்டாள். ஸோ மெயினாக அந்த வேலையை தான் பண்ணியிருப்பா, அதனால அவள் ஃபுல்லாக அதை பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். லைக் ஷி வாஸ் க்ரைங் த ஹோல் டே. அவள் அந்த நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாள் அப்படின்னா இடையில சாப்பிட்ருப்பா. லைக் நோ தேர் வில் பி கேப். ஆனால் நம்ம பொதுவாக அந்த வேலையை தான் பண்ணால் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரீகாலிங் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டை ரீகால் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். லைக் இட் வாஸ் ரெய்னிங் தேட் டே, ஐ ரிமெம்பர் இட் வெல். ஸோ அந்த அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிந்துஜா இஸ் கெட்டிங் ரெடி டு ஸ்லீப், ஷீ ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் ஹர் டைரி, help her complete it by using the verbs given in the bracket. ஸோ இந்த வேர்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க டைரியை. ஸோ ஐ காட் அப் அட் 7 o'clock. ஸோ நான் 7 o'clock எழுந்திரிச்சேன். நெக்ஸ்ட் ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஐ வென் to office by car. So go what a past tense, went, not what, it's went. I went to office by car. Next one, I started to work. The answer started to work. The answer is started. Next fifth one, I had lunch at 1 p.m. So have lunch, had lunch. Have what a past tense, had. Next I finished my task at 7 p.m. ஸோ 7 p.m.க்கு நான் என்னோடய வேலைகளை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஐ ரீச்டு ஹோம் அட் 8 p.m. ஸோ 7 மணிக்கு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன், 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, we have used all the verbs. Next, read the sentences carefully and fill in the blanks with suitable tense form of the verbs given in the bracket. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற வேர்பை கரெக்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் எல்லாமே வந்து பாஸ்ட் ப்ராக்ரெசிவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். த டோர் பெல் ரேங் வைல் ஐ டேஷ் மை ஹோம்ஒர்க்.
ஸோ டோர் பெல் அடிச்சது எப்போ, அப்போ நான் என்ன பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் while ஆர் when யூஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் வாஸ் டூயிங். டூ இருக்குது, நம்ம வாஸ் போட்டு டூ கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஸோ டோர் பெல் ரேங் வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் என் ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கும்போது டோர் பெல் ரிங் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், we saw an elephant while we dash on a trip to ஊட்டி. ஸோ ப்ராக்கெட்டில் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு எலிஃபேண்ட் பார்த்தோம் எங்கே போகும்போது, ஊட்டி ட்ரிப் போனப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் கோ கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் வி வந்து ப்ளூரல் நவுன், ஸோ நம்ம வேர் தான் போடணும், வாஸ் போடக்கூடாது. ஸோ வி வேர் கோயிங். தி ஆன்சர் இஸ் வேர் கோயிங். வி saw an elephant while we were going on a trip to ஊட்டி. Next one, Mary fell asleep while she dash a book. ஸோ ப்ராக்கெட்டில் ரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேரி வந்து தூங்கிட்டா எப்போ, படிச்சுட்டே இருக்கும்போது தூங்கிட்டா. ஸோ தி ஆன்சர் இஸ் மேரி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ நம்ம வாஸ் தான் போடுவோம். ஸோ தி ஆன்சர் வாஸ் ரீடிங். ஷி வாஸ் ரீடிங். மேரி ஃபெல் அஸ்லீப் while she was reading a book. Next, fourth one, the television was on but nobody was watching it. So the answer was watching it. So television onல இருந்துச்சு ஆனால் அதை யாரும் பார்க்கல. Next, fifth one, Bhaskaran hurt his hand while he dashed mangoes. அவன் மேங்கோஸ் கட் பண்ணும்போது அவனோட ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் லைக் ஃபிங்கர்ஸ்னோ. ஸோ தி ஆன்சர் இஸ் வாஸ் கட்டிங். ஸோ கட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கட்டிங் டபுள் டி வரும். அண்ட் ஃபார் ஹீ வாஸ் தான் போடணும், வேர் போடக்கூடாது. ஸோ தி ஆன்சர் வாஸ் கட்டிங். ஸோ அகெயின் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஸோ ராங் சென்டென்ஸ், ரைட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே, நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஐ saw him yesterday. ஸோ நேற்று அவனை பார்த்தேன் தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். இட் கான் பி யூஸ்ட் வித் அட்வர்ப்ஸ் ஆஃப் பாஸ்ட் டைம். ஸோ இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம்ல, ஹாவ் சீன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதை வந்து நம்ம பாஸ்ட் டைமிங்கோட யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஐ saw him yesterday அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் கால் யூ when dinner will be ready. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஐ வில் கால் யூ when dinner is ready. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். when the verb in the main class is in the future tense, the verb in the subordinate class should be in the present and not in the future. ஸோ மெயின் கிளாஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்ப் வந்து ஃப்யூச்சரில் இருந்தால் வில் போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த சபார்டினேட் வந்து என்னவாக இருக்கணும், ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுவும் எகெயின் நீங்கள் ஃப்யூச்சர் போட முடியாது. ஸோ இஸ் ரெடி தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கெட்டிங் அப் எவ்ரிடே அட் 6 AM. ஸோ நான் டெய்லியும் 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். Correct answer, I get up every day at 6 AM. So as you already know, habitual action should be in simple present tense. So ஒரு habitual action வந்து கண்டிப்பாக simple present tense தான் இருக்கணும். ஸோ அதுதான் இதுக்கான explanation. Next one, I am thinking it's an interesting book. So the correct answer, I think இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். வென் யூஸிங் திங்க் டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஒப்பீனியன், டு நாட் யூஸ் தி கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஸோ நீங்கள் திங்க் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டிங்கில் ரீட் த இன்ஃபார்மல் லெட்டர் கிவன் பிலோ. ஸோ இங்கே இருக்க இன்ஃபார்மல் லெட்டரை படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் படிச்சுட்டு ஓன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மங்கைக்கு படிச்சுட்டு ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் படிப்போம் வாங்க. ஸோ சென்டர் அட்ரஸ்
கொடுத்துருக்காங்க, அது லீவ் இட். டேட் சல்யூட்டேஷன் கொடுத்துருக்காங்க, டியர் லூசி போட்டு எழுதிக்கலாம். பாடி ஆஃப் த லெட்டர் என்ன எழுதியிருக்காங்க, ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், I could not write earlier because I was busy. I like my new home. It's a lovely house. I have a big bedroom looking over the garden. I helped mummy paint the bedroom walls yesterday. We chose a pretty yellow. A boy called Sundar lives next door. He likes animals, not just like we do, but even more. He says he is going to be a vet when he grows up. I'm still thinking about being a writer. Do you want me to send the story I am writing? It is all about Ooty, the queen of hill station. So like that கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ரைட்டிங் சூன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளை ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the body of the letter. So the answer is, I am fine. I am happy to hear that you are now in a new lovely house. You have written about a boy called Sundar living next door. You have expressed your desire to become a writer. Once you have chosen a career, you should always think about it. You should have hope and courage. You will achieve your aim. Please send me the story you are writing now. என்ன சொல்கிறாங்க, ஸோ நான் நல்லா இருக்கேன், ஸோ நீ ஒரு புது வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சுந்தர் அப்படிங்கிற பையனை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, உன்னோட ரைட்டராக இருக்கான உன்னோட கனவுகளை பற்றியும் எழுதியிருந்தேன். ஸோ நீ ஒரு கோலை ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன்னா அதிலேயே ஸ்டிக் பண்ணிடு. ஸோ உனக்கு அதுக்கான தைரியமும் ஒரு நம்பிக்கையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ எழுதின ஸ்டோரியை கண்டிப்பாக எனக்கு அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டர் அட்ரஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சென்டர் அட்ரஸ், டேட், சல்யூட்டேஷனில் டியர் மங்கை, அண்ட் பாடி ஆஃப் த லெட்டர் மேலே எழுதியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் யுவர் லவ்விங்லி சிக்னேச்சர் ரோசி. க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் த பூஜா ஹாலிடேஸ் ஆர் அபவுட் டு ஸ்டார்ட். பிரசாந்த் அண்ட் தீபக் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். போத் their families have planned to go on a trip to Munnar. Develop a conversation on how they plan for their trip. ஸோ பூஜா ஹாலிடேஸ்க்கு பிரசாந்தோட ஃபேமிலியும் தீபக்கோட ஃபேமிலியும் மூணார் போகிறாங்க. அதை பற்றின கான்வர்சேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. லைக் பிளானிங், ஹவு தே பிளான், அவங்களோட பிளானிங் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஹவு மெனி டேஸ் டு பிளான் ஃபார் த ட்ரிப். ஸோ அந்த ட்ரிப்க்கு எவ்வளோ நாள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ த ஆன்சர் இஸ் வி ஹவ் பிளான்ட் 4 days ஃபார் தி ட்ரிப். ஸோ 4 days ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு யூஸ். ஸோ போகிறதுக்கு நம்ம எந்த வெஹிக்கிள் வழியாக போகலாம், டிரான்ஸ்போர்ட் எதில் போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வி ஹாவ் டிசைடட் டு கோ பை ட்ராவல்ஸ் மினி பஸ். ஸோ ட்ராவல் மினி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ரூட் டு டேக். ஸோ எந்த ரூட்டில் போகலான்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் வி ஹாவ் பிளான் டு டேக் தி ரூட் வயா தேனி அண்ட் போடி. ஸோ தேனி வழியாக போகலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் ஹோட்டல் டு புக் ஃபார் த ஸ்டே. ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ஹோட்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வி ஹாவ் புக்ட் அட் முனார்ஸ் ரெஸ்டாரண்ட் ஃபார் அவர் ஸ்டே. ஸோ நான் ஆல்ரெடி முனார் ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் டு பி விசிட்டட். ஸோ அங்கே விசிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் டு பி விசிட்டட் ஆர் அட்டுக்கல் வாட்டர் ஃபால்ஸ், எக்கோ பாயிண்ட், போதமேடு வியூ பாயிண்ட் அண்ட் மெனி மோர். ஸோ இந்த ஒரு அத்துக்கல் வாட்டர் ஃபால்ஸ், எக்கோ பாயிண்ட்டு, அப்புறம் போதமேடு வியூ பாயிண்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த திங்ஸ் டு பி பேக்டு ஃபார் த ட்ரிப். ஸோ ட்ரிப்க்கு என்னென்னலாம் பேக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வி வில் டேக் ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸ், ஸ்நாக்ஸ், woolen coats and all other necessary things for the stay and travel. So like ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஸ்வெட்டர். ஸோ இந்த மாதிரி இதை தவிர தேவையான விஷயங்கள் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா தேவைப்படும்ல, எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போயமில் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ம் அப்பில் நம்மளுக்கு ஒரு 4 questions கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டூ யூ திங்க் த போயம் இஸ் அபவுட். ஸோ இந்த போயம் எப்படி இருக்கணும், எதை பற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் ஆப்வியஸ்லி த போயம் இஸ் அபவுட் அ ட்ரெயின் ஜேர்னி. ஸோ ரயில்வே அப்படின்னு வரும்போது ட்ரெயின் ரிலேட்டடாக தானே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ பீன் ஆன் அ ட்ரெயின்.
ஸோ ட்ரெயினில் போயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் எஸ், ஐ ஹவ் பீன் ஆன் அ ட்ரெயின். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் கோ பை ட்ரெயின். நோ. நெக்ஸ்ட் ஒன், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க் அபவுட் தி மூவிங் சீன் அவுட் சைட் அ ட்ரெயின் விண்டோ. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் ட்ரீ, ஃபீல்ட்ஸ், கேட்டில், ஹவுஸ், ரிவர், டெலிபோஸ், இதெல்லாம் பார்க்கலாம்ல. நெக்ஸ்ட், டேக் டர்ன்ஸ் இன் கிளாஸ் டு டிஸ்கிரைப் ஒன் இமேஜ் தட் கிராஸ்ட் யுவர் மைண்ட். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எந்த இமேஜ் ரொம்ப டக்குடு எது தோணுச்சோ அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் read the lines and answer the question given below. First A, what is faster than fairies and witches? ஸோ ஃபெயரிஸையும் விச்சஸையும் விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரெயின் இஸ் ஃபாஸ்டர் தேன் ஃபெயரிஸ் அண்ட் விச்சஸ். ஸோ ட்ரெயின் தான் வந்து ஃபெயரிஸை விடவும் விச்சஸை விடவும் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், why does the poet mention bridges and houses, hedges and ditches? Where are they? ஸோ ஏன் poet வந்து bridgesையும் ஹவுசஸையும் ஹெட்ஜஸையும் டிச்சஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the poet mentions bridges and houses, hedges and ditches because the train crosses all the above things. ஸோ ட்ரெயின் வந்து இது எல்லாமே க்ராஸ் பண்ணி போகும் அப்படிங்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், செகண்டில் ஏ, வேர் டூ யூ திங்க் த சைல்ட் இஸ்? அந்த சைல்டு எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சைல்டு இஸ் அவுட் சைட் தி ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு வெளியே இருக்கும் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பி, வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்? ஸோ கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் மீன்ஸ் கலெக்டிங் பிளாக்பெர்ரி. ஸோ பிளாக்பெர்ரியை கலெக்ட் பண்ணுறது தான் அதோட மீனிங், கேதரிங் பிராம்பிளுக்கு மீனிங். நெக்ஸ்ட் தேர்டில் ஏ, இன் த விங்க் ஆஃப் அன் ஐ மீன்ஸ் வெரி குயிக்லி. எக்ஸ்பிளைன் பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. ஸோ இந்த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னா டக்குன்னு ரொம்ப குயிக்காக போகிறது. அதே மாதிரி பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை அப்படிங்கிறதுக்கு மீனிங் எதை சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the train runs fast, the stations painted in a particular color, it crosses the station whistling by. ஸோ ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இட் crosses the station whistling by. ஸோ அந்த ஸ்டேஷன் கலர்டு ஸ்டேஷனை தாண்டி போகும்போது விசில் போட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஈச் அ கிளிம்ஸஸ் அண்ட் கான் ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கொஸ்டின் ஏ, வாட் இஸ் ஈச் ஓவர் ஹியர், ஒய் இஸ் இட் கான் ஃபார் எவர்? ஸோ இதில் ஈச் எது, அது ஏன் ஃபார் எவராக போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஈச் ரெஃபர்ஸ் டு எவ்ரி சைட் சீன் பை தி பேசஞ்சர்ஸ். த ட்ரெயின் ரன் ஃபாஸ்ட் எவ்ரி சைட், ஸோ இட் இஸ் கான். ஸோ என்ன ஸோ ஈச் அப்படிங்கிறது ஒரு நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்க்குற ஒவ்வொரு சைட்டையும் சொல்கிறாங்க, பேசஞ்சரால் பார்க்கப்படுற சைட். ஸோ அது எல்லாமே டக்குன்னு போயிடும். ஸோ எகெயின் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியாதுல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பி, ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் மீன்? ஸோ சார்ஜஸ் அலாங் ட்ரூப்ஸ் along like troops in a battle ஓட மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ் சம்மரி இன் தமிழ், இட் மீன்ஸ் that the train seems to be charging along like the troops marching in the battle. ஸோ சம்மரியில் இந்த மீனிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத விட்டுறலாம். ஓகே, there is no need. சார்ஜ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் அப்படின்னா அந்த ட்ரெயின் கேரியேஜ் வந்து அந்த மாதிரி ஒரு எப்படி ஆர்மிஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து லைனாக போவாங்களா அந்த மாதிரி லைனாக போயிட்டுருக்கு அந்த ரயில்வே அப்படின்னு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், வாட் வேர்ட் குட் பெஸ்ட் ரிப்ளேஸ் சார்ஜஸ் இன் த போயம்?
ஸோ இதில் சார்ஜஸ் அப்படிங்கிற வேர்டை எது கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணும், மார்ச்சஸா ரஷஸா ஆர் புஷஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ் சம்மரி இன் that rushes. The answer is rushes. ஸோ ரஷ்ஷை தான் கரெக்ட் சார்ஜஸை ரிப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், why does the child clamber and scramble? ஸோ அந்த சைல்டு ஏன் கிளாம்பர் அண்ட் ஸ்க்ராம்பிளாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the child clambers and chambers to collect the blackberries. ஸோ அந்த blackberries-ஐ கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சைல்டு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திங்க் அண்ட் ரைட்டில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், fill in the blanks to complete the summary. ஸோ இந்த சம்மரியை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எவர் சின்ஸ் their introduction dash and their unique rhymes have dash poets. In this poem, the poet shares his experience dash with us. He presents natural scenes seen from dash a railway carriage. The dash is regular and steady, but dash from the window of the train is constantly changing. The poem's rhythm and phrases bring dash of a railway journey. The poet looks out of the window at the dash images outside. Every line we see here is a quick account of something seen for dash. The line that best sums up is the final one, each a glimpse and gone forever. ஸோ இந்த போயம் பற்றி தான் ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை அப்ராப்ரியேட் வேர்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவர் சின்ஸ் த இன்ட்ரொடக்ஷனில் இருந்தே இந்த சென்டென்ஸ் ஒவ்வொரு சென்டென்ஸும் அப்படிங்கிறது. ஸோ தி ஆன்சர் தி சென்டென்சஸ் அண்ட் their unique rhymes have dash. ஸோ அதோட யூனிக் ரைம், அதோட யூனிக் ரைம் வந்து யாரை அட்ராக்ட் பண்ணுச்சு, போயட்டை. ஓகே, ஸோ தி ஆன்சர் செகண்ட் ஒன், அட்ராக்ட். ஸோ இன் திஸ் போயம் த poet ஷேர்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு, அவரோட ட்ரெயின் ட்ராக்கில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆஃப் தி ட்ரெயின் ட்ராக். ஸோ அடுத்து, he presents natural scenes seen from. ஸோ எப்போ பார்த்த சீன்ஸ் எல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அந்த விண்டோ வழியாக, அந்த ஜன்னல் வழியாக பார்த்த சீன்ஸை. ஸோ தி ஆன்சர் இஸ் த விண்டோ ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், த டேஷ் இஸ் அ ரெகுலர் அண்ட் ஸ்டடி. ஸோ அந்த ட்ரெயினோட எது வந்து ரெகுலராகவும் ஸ்டெடியாகவும் இருக்குது, சவுண்ட் அது வந்து ஸ்டெடியாகவே இருக்குது. ஆனால் எது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, சீன்ஸ், அந்த சீனரி நம்ம பார்க்குறது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ரித்தமும் அந்த இது வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம இவர் கொடுத்துருக்க போயம் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெயின் ஜேர்னியோட ஹாப்பினஸ், ஜாயை குறிக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஜாய். நெக்ஸ்ட், த poet லுக்ஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ அட் தி டேஷ் இமேஜஸ். ஸோ அவர் வந்து விண்டோ வழியாக எதை பார்த்தார், பாசிங் இமேஜ். அந்த இமேஜ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, பாசிங். ஸோ ஆன்சர் பாசிங் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ எவ்ரி லைன் வி see here is a quick account of something seen for a moment. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு செகண்டில் அவர் பார்த்ததை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ட்ரெயினில் நம்ம டக்குன்னு இமேஜ் போயிட்டே இருக்கும்ல. நெக்ஸ்ட், ஃபைண்ட் மீ இன் த போயம் கொடுத்து வொக்காபுலரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர். ஸோ ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? ஸோ தி ஆன்சர் இஸ் பிரிட்ஜ். செகண்ட் ஒன், ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன். ஸோ கார்டனை சுற்றி பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹெட்ஜஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் அலாட் யூ. ஸோ உன்னை அலாட் பண்ணுவேன், எது? விசில். ஸோ தி ஆன்சர் விசில். ஐ கேன் கேரி யூ. உன்னை என்னால் தூக்கிட்டு போக முடியும். ஸோ தி ஆன்சர் இஸ் கார்ட். ஃபிஃப்த் ஒன், யூ கேன் ரைட் ஆன் மீ. ஸோ நீ என் மேலே ஏறி உட்காந்து போகலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹார்ஸ். சிக்ஸ்த் ஒன், யூ கேன் கிளைம் ஆன் மென். ஸோ நீ வந்து மேலே ஏறலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்க்ராம்பிள். செவன்த் ஒன், யூ கேன் லே டவுன் ஆன் மீ. ஸோ நீ என் மேலே படுத்துக்கலாம். ஸோ புல்வெளி, மெடோ. எயித் ஒன், யூ கேன் ப்ளே வித் மீ. ஸோ நீ என் கூட விளையாடலாம், சைல்டு. ஸோ போயம் அப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் தி சிமிலிஸ் used in the poem. Which one
do you like the most, why? ஸோ சிமிலிஸ் வந்து டிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, உனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலிஸ் அப்படிங்கிறது இதை மாதிரி அதை மாதிரின்னு ஒரு கம்பேர் பண்ணியிருப்பாங்கள்ல, லைக் அது மாதிரி இது இருக்குது அப்படின்ற ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுவோம்ல, அது வந்து சிமிலிஸ். ஸோ இதில் இருக்கிற இந்த போயமில் இருக்கிற சிமிலிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சிமிலிஸ் ஆர் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஸோ அந்த ட்ரூப்ஸ் படை, ஒரு போரில் இருக்கிற படை மாதிரி. நெக்ஸ்ட் ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின். ஸோ ஒரு டிரைவிங் ரெயின் மாதிரி திக்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸோ இந்த போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் ரைமிங் வேர்ட்ஸ் விச்சஸ், டிச்சஸ். உங்களுக்கு தெரியும் ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்டில் எண்ட் ஆகுது. ஸோ விச்சஸ், டிச்சஸ், ஸ்கிராம்பிள்ஸ், பிராம்பிள்ஸ், பேட்டில், கேட்டில், கெய்சஸ், டெய்ஸிஸ், plain, rain, road, load, I, by, river, forever. நெக்ஸ்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங். க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் சின்கெயின் போயம் கொடுத்துருக்காங்க. சின்கெயின் போயம் அப்படிங்கிறது ஒரு 5 lines இருக்குது, 11 words போயம். லைக் ஈச் லைன் கண்டென்ட்ஸ் லைக் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் லைன் 1க்கு நம்ம ஒன்லி 1 word நவுன் யூஸ் பண்ணுவோம். லைன் 2ல் வந்து 2 words இருக்கும், அது அஜெக்டிவ்ஸாக இருக்கும், எல்லாமே ரிலேட்டட் டு த டைட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து அந்த அதோட ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் 3 letters. ஃபோர்த் லைன் வந்து 4 words டிஸ்கிரைப் அ ஃபீலிங் இன் அ ஃப்ரேஸ். ஒரு ஃப்ரேஸில் ஒரு ஃபீல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் லைன் 1 word தட் ரிப்பீட்ஸ் த டைட்டில். எகெயின் டைட்டிலை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயின், லாங், ஷேக்கிங், ஹூடிங், chugging, streaming, along the widding tracks procession. So same like that. Pick out the noun from the poem. Write as many cinquain poems as you can. So first நம்ம cart எடுத்துக்கிறோம். Small, fast, lumping, running, loading, milkman and load, vehicle அப்படின்னு போட்டு கார்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ராம்ப் எடுத்துக்கிறோம். Poor, roaming, carching, lugging, gagging, wanderer, cart, small, fast, lumping, running, loading, milkman and load, vehicle. So like same mix பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியில் குலிவர்ஸ் ட்ராவல் இருக்குது. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், say true or false. First one, Gulliver was the captain of the ship. So Gulliver வந்து அந்த ஷிப்போட கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is false. So the answer is false. Second one of the Lilliputans gave a 10 minutes talk in Gulliver's language. ஸோ லில்லிபுட்டன்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து 10 minutes talk வந்து குலிவரோட லாங்குவேஜில் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is wrong. So the answer is false. Third one, Gulliver took the small creature in his hand and crushed them. ஸோ குலிவர் வந்து அந்த ஸ்மால் லில்லிபுட்டன்ஸ் எடுத்து தன்னோட கையில் அவங்கள க்ரஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், தி ஹார்சஸ் வேர் 4.5 inches tall. ஸோ அந்த அதுலேருந்து ஹார்சஸ் வந்து 4, அது வந்து 4 inch tall இருந்துச்சு. ஃபோர்த் ஒன், தி ஹார்சஸ் வேர் 4.5 inch tall. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹார்ஸ் வந்து 4 இருந்துச்சு, அதுவும் 1/2 inch ஹைட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ட்ரூ. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், த வார் பிட்வீன் தி 2 kingdom ended in peace. ஸோ 2 கிங்டம்க்கும் நடுவிலான வார் வந்து பீஸில் எண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹீ ஃபெல்ட் சம்திங் மூவிங் அலாங் ஹிஸ் பாடி ஆல்மோஸ்ட் அப் டு ஹிஸ் சின். ஸோ அவங்க வந்து தன்னோட உடம்பு மேலே ஏதோ ஒன்று மூவ் பண்ணி போகிறத ஃபீல் பண்ணார், அவரோட தாடை வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் குலிவர். அதை ஃபீல் பண்ணது குலிவர். நெக்ஸ்ட் ஒன், தே சம்ஹவ் மேனேஜ் டு புட் ஹிம் ஆன் தி பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அவனை பிளாட்ஃபார்மில் அதை ஒரு இதில் பிளாட்ஃபார்மில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் லில்லிபுட்டன்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் லில்லிபுட்டன்ஸ். தேர்ட் ஒன், டோன்ட் லெட் அஸ் டவுன் நவ் குலிவர், வி நீட் யுவர் ஹெல்ப்.
ஸோ எங்களை விட்டுறாத, இப்போ எங்களுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி எம்பரர். நெக்ஸ்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், குலிவர் மேனேஜ் டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹி வாஸ் டேஷ். ஸோ குலிவர் வந்து அப்படியே லேண்டை ரீச் ஆகிட்டார், எப்படி, எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், ஹீ இஸ் அ ஸ்விம்மர். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்விம்மர். செகண்ட் ஒன், குலிவர் வாஸ் செட் ஃப்ரீ பிகாஸ் தி எம்பரர் டேஷ். ஸோ குலிவரை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க, ஏன் அப்படின்னு, ஏன்னா ஸோ கன்ஃபார்ம் தட் ஹி வாஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ தி ஆன்சர் இஸ் கன்ஃபார்ம் தட் ஹி வாஸ் நாட் harmful. Next third one, Gulliver was hailed as the hero because he. ஸோ குலிவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி எல்லோரும் ட்ரீட் பண்ணாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டிஃபைட்டட் தி எம்பரர் ஆஃப் ப்ளூஃபஸ்கோ. ப்ளூஃபஸ்கோவோட எம்பரரை டிஃபீட் பண்ணிட்டாரு அதனால். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் லுக் அட் தி டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் ரைட் டவுன் தி டிராஃபிக் ரூல் எகெயின்ஸ்ட் ஈச் சிக்னல். ஸோ இங்கே டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து அது கன்வே பண்ணுற ரூலை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் ஒன் ரிவர் நியர்பை, தேர்ட் ஒன் ஸ்டாப், ஃபோர்த் ஒன் டூ வே, ஃபிஃப்த் ஒன் ஸ்கூல் ஜோன், சிக்ஸ்த் ஒன் நோ சவுண்ட் நோ ஹார்ன், செவன்த் ஒன் நேரோ ரோட், அண்ட் எயித் ஒன் சைக்கிளிஸ்ட் வே, அண்ட் நைன்த் ஒன் நோ யூ டர்ன், last one railway crossing. Connecting to self, look at these pictures, think of how you must behave when you visit these places, discuss with your partner and complete the table. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்து இந்த மாதிரி இடங்களை நீங்கள் விசிட் பண்ணும்போது அங்கே எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத டேபிளில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் யூஸ் டஸ்ட்பின்ஸ், do not throw rubbish in பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க, ரிமைனிங் நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், புட் வேஸ்ட் இன் டு டஸ்ட்பின்ஸ், டோன்ட் த்ரோ டவுன் அன்ஈட்டன் ஃபுட். ஸோ சாப்பிடாத ஃபுட்ஸை வந்து கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ப் யூஸ் பண்ணியும், செகண்ட் ஒன் டோன்ட் அப்படிங்கிற ஃபார்ம்லேயே எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யூஸ் டாய்லெட், டோன்ட் ஸ்வெட் ஆன் தி ரோட், keep the coast clean, don't pass urine on the way, keep the environment clear, don't walk the meadow. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட்டை டஸ்ட்பினில் போடணும், சாப்பிடாத ஃபுட்டை தரையில் போடக்கூடாது, டாய்லெட் யூஸ் பண்ணணும், ரோட்டில் ஸ்பிட் பண்ணக்கூடாது, கோஸ்டல் ஏரியா வந்து க்ளீனாக வச்சுருக்கணும், நெக்ஸ்ட்டு யூரின் போகக்கூடாது, ஆன் த வேல யூரின் போகக்கூடாது, நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுருக்கணும். ஸோ அந்த புல்வெளியில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டெப் டு சக்ஸஸ். வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ், டிக் த ரைட் ஆப்ஷன். ஸோ இதில் லாஜிக்கல் சீக்வன்ஸ் எழுதி அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சீட் தானே ஃபஸ்ட்டு இருக்கும், ஸோ சீட். நெக்ஸ்ட் அது ஆன்சர் வந்து பி 3 5 1 4 2. ஸோ ஃபர்ஸ்ட்டு சீட் இருக்கும், சீடுக்கு அப்புறம் என்ன வரும், root. ஸோ ஃபஸ்ட் வேர் வரும், அண்ட் ஆஃப்டர் தட் லீவ்ஸ், தேர்ட் லீவ்ஸ், லீவ்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் ஆஃப்டர் ஃப்ரூட். ஓகே, அகெயின் ட்ரைவ், கெட் இன், அரைவ், பார்க், ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும், டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ தி ஆன்சர் பி. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் த டோர், கெட் இன், ட்ரைவ், and then arrive, லாஸ்ட்டாக பார்க் பண்ணும். ஃபஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்து ட்ரைவ் பண்ணி அப்புறம் அந்த லொக்கேஷனில் அரைவ் ஆனதுக்கப்புறம் அதை பார்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ராவல், புக், பிளான், கன்ஃபார்ம், என்ஜாய். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், கண்டிப்பாக பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் புக் பண்ணணும், புக் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அகெயின் ட்ராவல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ 3 2 4 1 5. தேர்ட் ஒன் ரெஸ்ட், ரிட்டர்ன், சப்பர், கோ அவுட், விசிட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளியே போகணும், ஸோ கோ அவுட், அண்ட் தென் we have to visit a place. ஸோ ஃபஸ்ட்டு வெளியே போகணும், நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணணும், அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ தி ஆன்சர் இஸ் சி 4 5 2 3 1. Fourth one, check out, pack, pay bill, vacate,
ட்ரைவ். ஸோ கிளம்பும்போது ஒவ்வொன்றா ஆர்டராக சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே கிளம்பும்போது ஃபஸ்ட்டு பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ரூமை வெக்கேட் பண்ணுவோம். அடுத்து பேமெண்ட் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணி கிளம்பிடலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் டி 2 4 3 1 5. ஃபிஃப்த் ஒன் வெயிட், ஸ்லோ, கோ, ஸ்டாப், கெட் ரெடி. ஸோ லைக் டிராஃபிக் சிக்னல் இது பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோ அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்டாப் அண்ட் தென் வெயிட், அதுக்கப்புறம் கெட் ரெடி, அகெயின் கோ. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ 2 4 1 5 3.